2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனும் கூட்டணி கிடையாது, பாஜகவுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து பல்வேறு விமர்சனங்கள் பலதரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஓட் கட்டரா இருப்பாங்களா, இல்லை அவங்க குறிப்பிடுற மாதிரி ஆட்சி அமைக்க அவர்களுக்கான அந்த பலம் இருக்கிறதா, இல்லைனா இது யாருக்கு சாதக பாதகமாக அமையும், இது போன்ற பல்வேறு விவரங்களை நிறைய விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து திரு SG சூர்யா அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதில் யாருக்கு சாதக பாதகம் அப்படின்றத தாண்டி யாரோட வாக்க அவர் பெறுவார் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்கள் தரப்பில் இருந்து உங்கள் கூட்டணிக்கு விஜயின் இந்த அறிவிப்பால் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இப்ப யார் வாக்குகளை எடுப்பார்கள்னா எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற பார்வையை பூர்த்தி தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியும். திமுக வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும், மொழி பிரச்சனை ஆகட்டும், மும்மொழி திட்டம் ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் ஆகட்டும், கொள்கை தலைவர்கள்னு சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லா முடிவுகளையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும், இல்ல விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கும் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய கருத்துலையும் எந்த விதத்திலுமே வித்தியாசம்ன்றதே கிடையாது. மாநில உரிமைன்னு பேசுறதுல இருந்து உரிமைன்னு பேசாம ஒரு விஷயத்திலும் ஒரு மாநிலத்தை மட்டும் மையப்படுத்தி தேசியம்ன்றதை மழுங்கடிக்க செய்யறதுல இருந்து திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பியாக விஜயனுடைய கட்சி இப்ப இருக்கிறதுனால நிச்சயமாக அவர்களுடைய வாக்கு வங்கியில தான் இவர் கை வைக்கிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, நிறைய தேர்தல் வியூக அமைப்பாளர்களும் இந்த செஃபாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய தேர்தல் வல்லுநர்கள் இவர்கள் எல்லாரும் சொல்றது சிறுபான்மையினர் வாக்கு பெரிதளவுல பிரிந்து விஜய்க்கு செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய கருத்துக்கள், நம்மளுடைய கடந்த கால ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்குன்றதான் முதல்ல இருந்தே எங்களுடைய கருத்து. இருந்தாலுமே எப்படி 1977 இந்திரா காந்தி அம்மையாரை தோற்கடிப்பதற்காக எதிர்கட்சியில எல்லாரும் சேர்ந்தாங்களோ, இல்ல 2011 தமிழ்நாட்டுல திமுக வீழ்த்தணும்னு எதிரில இருந்த கட்சிகள்லாம் ஒரு அளவுக்கு சேர்ந்து திமுகவை வீழ்த்தினார்களோ, அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர வேண்டும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தா நன்றாக இருக்குன்ற கருத்தை நாங்க சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்ப இல்லைன்றதுனால நம்ம தேர்தலில் நிக்காம இருக்க போறதில்லை, எங்களுக்கு ஒன்றும் அழிஞ்சு போயிடுறதில்ல, குழி முடிக்க போறதில்லை. இல்லைனாலும் எங்களுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கு, எங்க வியூகங்களை அமைப்போம், விஜய் போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவர்களும் சேர்ந்தார்கள் என்றால் திமுகவுக்கு எதிர்வார்க்கு பிரியாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது. இப்ப தெளிவா சொல்லி இருக்க பட்சத்துல மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்றது வருங்காலங்களில் தெரியும். ஆனா நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கியும் திமுக கூட்டணியோட வாக்கு வங்கியும் ஒத்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமாக ஏதோ ஒரு வல்லுநர் சொன்னாரு, விசிகாவினுடைய வாக்கு வங்கியை வெகுவாக விஜய் பாதிக்கிறார், குறிப்பாக வட தமிழகத்துல அப்படின்ற கருத்துக்கள்லாம் டேட்டாவோட சொல்லியிருக்காங்க, சர்வே சாம்பிள்ஸோட டேட்டாவோட. அதனால கவலைப்பட வேண்டியது திமுக கூட்டணி தானே தவிர எங்க கூட்டணி கிடையாது. கடந்த 2021 39% வாக்குகள் எங்கள் கூட்டணி பெற்றிருந்தது. அந்த 39% வாக்குகள் இன்டாக்டா எங்களுக்கு வரும். மற்ற கூட்டணி மற்ற கட்சிகளுக்கு தான் மீதி இருக்கக்கூடிய வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 21 வாங்கின அதே 39% வாக்குகளை எங்கள் கூட்டணி வாங்கினால் போதும், நிச்சயமாக குறைந்தபட்சம் 160 இடங்களை வென்று ஆட்சி கட்டிலில் நாங்கள் அமருவோம். நன்றி சார், இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி.